பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அடுத்ததாக இந்த பதிவுல நாம் பார்க்கக்கூடியது குலதெய்வ நடமாட்டம் என் குடும்பத்துல இருக்கா, இதற்கு அறிகுறி என்ன? இது நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அப்போ ஒரு குலதெய்வம் அப்படின்னு சொல்றதுனாலே பாத்தீங்கன்னா வழி வழியா நம்ம சுவாமி கும்பிடுறது, வழி வழியா அந்த குலதெய்வத்தை அப்படிங்கிறது மறக்காம இருக்கிறது. மறக்காம அந்த குலதெய்வத்தை அப்படிங்கிறது மறக்க கூடாது. அது எந்த ஊர்ல இருக்கோ, எந்த இடத்துல இருக்கோ, அந்த இடத்துக்கு அந்த குலதெய்வத்தை நம்ம போய் பார்த்து கண்டிப்பா அந்த குலதெய்வத்தை நம்ம தரிசனம் பண்ணணும். அந்த சில பேர் சொல்லுவாங்க, குலம் தெரியாம கூட இருக்கலாம், குலதெய்வம் தெரியாம இருக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா அந்த குலதெய்வத்துடைய நடமாட்டம் நம்ம வீட்டுல எந்த அளவுக்கு இருக்கு? ஒரு வீட்டுல இருக்கீங்க, சுவாமி சில பேர் என்ன சொல்லுவாங்க, வருஷம் நாங்க குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க வருஷம் போயிட்டு வரீங்க, அப்ப அந்த ஒரு வருஷம் எல்லாம் அந்த குலதெய்வத்துடைய அருள் உங்க வீட்டுல இருக்கு அப்படிங்கறத நீங்க எப்படி தெரிஞ்சுக்கிறீங்க? இந்த வீட்டுல உங்களுக்கு அந்த குலதெய்வத்துடைய அருள் உங்களுக்கு இருக்கு, பூரணமா எனக்கு என்னுடைய குலதெய்வத்தோட அருள் என் குடும்பத்துல பூரணமா நிறைஞ்சிருக்கு அப்படிங்கறத நீங்க எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? எப்படி தெரியுது உங்களுக்கு? வீட்டுல அன்னாடம் சாமி கும்பிடுறீங்க, அன்றாடம் நீங்க என்னென்னலாம் உண்டோ எல்லாமே நீங்க செய்யறீங்க. ஆனால் குலதெய்வ நடமாட்டம், குலதெய்வத்துடைய அருள் அப்படிங்கிறது பூரணமா இருக்கா? பூரணமா இருக்கா என் குடும்பத்துல? என் கணவருக்கா இருக்கட்டும், என் மனைவிக்கா இருக்கட்டும், அல்லது என்னுடைய குழந்தைகளுக்கா இருக்கட்டும், என் வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்களா இருக்கட்டும், அந்த தெய்வ நடமாட்டம் எப்படி இருக்கு? அப்போ சில விஷயங்கள்லாம் நமக்கு நடக்கும் பொழுதுதான் அந்த குலதெய்வத்துடைய அருள் நமக்கு இருக்கு அப்படிங்கறதை பூரணமா நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். எந்த ஒரு இடத்துல, எந்த ஒரு வீட்டுல காலையில மாலையில இரு வேளையும், உள்ளேயும் வெளியிலையும் பின்னாடி 3 இடத்துல, எந்த வீட்டுல தொடர்ந்து 3 இடத்துலயும் தீபம் பிரகாசமா எரியுறதோ குலதெய்வ அருள் பூரணமா இருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம், வாசல்ல உள்ள பின்னாடி தீபம் பிரகாசமா எரியணும், குலதெய்வ அருள் ஃபர்ஸ்ட் ஒரு முதல் விஷயம் வரும். ரெண்டாவது, அந்த ஒருத்தருடைய வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு சுப காரியங்கள், ஒரு சுப விசேஷங்கள் இப்ப உங்க குடும்பத்துல நீங்க பண்றீங்க அப்படின்னு சொன்னா தடங்கள் இல்லாம அடுத்தடுத்து நடக்கிறது. தடங்களே இல்லாம அடுத்தடுத்து போகணும். எப்படி போகணும்? அடுத்தடுத்து இப்ப ஒரு கல்யாணத்துக்கு, உங்க பொண்ணுக்கு இப்ப கல்யாணத்துக்கு பாக்குறீங்க, பார்த்த உடனே மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடணும். இப்போ நீங்க போய் பாக்குறீங்க, அவங்க போய் பாக்குறாங்க, உடனே அந்த மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுது. 2 குடும்பத்துக்கு ஒத்து போய் ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது. ரைட், ஓகே. கல்யாணம் முடிஞ்ச உடனே அடுத்தது என்ன? அடுத்தது குழந்தை. உடனே டக்குன்னு அடுத்தது மருமக மாசமா கல்யாணம், அடுத்த வருஷத்துக்கு அந்த வருஷத்திலேயே அப்ப அந்த வருஷத்துல அந்த குழந்தை பிறக்கிறது. ஆண் குழந்தைய பெண் குழந்தைய அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்கிற பொண்ணு பெத்து கொடுக்குறாங்க. அப்ப என்ன ஆகுது? அடுத்த ஒரு நல்ல விஷயம். அதுக்கு அடுத்த விஷயம் என்ன நடக்கிறது? குழந்தைக்கு பேர் வைக்கிறது, காதுகுத்தல். அப்போ அடுத்து தடங்கள் இல்லாம நடந்துகிட்டு இருக்கு. குலதெய்வத்துடைய அருள் உங்களுக்கு பூரணமா இருக்கு. பொண்ணுக்கு 10 இடத்துல ஜாதகம் பார்ப்பாங்க, 10 ஜாதகம் பார்ப்பாங்க. நான் பார்த்திருக்கேன். ஒரு பொண்ணுக்கு கிட்டத்தட்ட 100 ஜாதகம்லாம் நான் பார்த்திருக்கேன். 150 ஜாதகம்லாம் ஒரு பொண்ணுக்கு பார்த்திருக்கேன். ஒரு பொண்ணுக்கு, ஒரே பொண்ணுதான், பஞ்சா இவ்வளவு எடுத்துட்டு வருவாங்க. எந்த ஜாதகமும் பொருத்தம் இருக்காது. எந்த ஜாதகமுமே 150 ஜாதகம் பார்த்திருக்கேன். அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? தடங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் கூடி வரல. பையனுக்குமே அதேதான், பொண்ணுக்குன்னு எடுத்துக்காது, பையனுக்கும் அதேதான். ஒரு பையன் ஒரு குறிப்பிட்ட வயசு 27-28 வயசு ஆச்சு, அவனுக்கு கல்யாண வயசு ஆயிடுச்சு, கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு சொன்னா அது கல்யாணத்துக்கு கூடி வந்தாதானங்க, கூடி வந்தாதானே அவனுக்கு பாக்குறான். கிட்டத்தட்ட 25-30 பொண்ணு, 50 பொண்ணு பாக்குறான். எதுவுமே அவனுக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்ல. இப்ப நான் கடைசியா பார்த்த பையனுக்கு வயசு 47 48. நான் கடைசியா, நான் உண்மையை சொல்றேன். என்னடா பண்ணிட்டு இருந்த? அவன் சொல்றான், 27 வயசுல இருந்து நான் பார்த்துட்டு இருக்கேங்க, எனக்கு 47 வயசு ஆச்சு, கல்யாணம் நடக்குமா நடக்காதா? ஒரே வார்த்தை சொல்லுங்க சாமி அப்படிங்கிறான். என்ன பண்ணுவீங்க நீங்க? அப்ப அந்த வீட்டுல நீங்க ஒத்துப்பீங்களா? குலதெய்வத்துடைய ஒரு இது இருக்கு, நம்ம சொல்ல முடியுமா? உனக்கு குலதெய்வத்துடைய பூரண ஆசிகளும், உனக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் உன் ஜாதகப்படி உனக்கு எல்லாமே நன்னா இருந்ததுன்னு சொன்னா நீ கல்யாணம் பண்ணி அமோகமா இருப்ப. எந்த குறை இல்லாம கணவன் மனைவி, உன்னோட புத்திர சந்தான பாக்கியம் எல்லாம். அந்த குலதெய்வத்துடைய அந்த நடமாட்டம்ங்கிறது அதுதான். 3 வேளையும் வீட்டுல விளக்கெறியணும். அடுத்து எந்த விஷயங்களும் தடங்கள் இல்லாம போயிட்டே இருக்கணும். எந்த குடும்பத்துல அபசகுணமா பேசாம இருக்காங்களோ அதோ அமோகமா இருக்கும். எந்த குடும்பத்துல அபசகுணமா பேசக்கூடாது, எந்த குடும்பத்திலையும் சரி. அப்போ நீ 10 தடவை நீ அபசகுணமா நீ பேசுற அப்படின்னு சொன்னா அதுதான் உனக்கு நடக்கும். இவனுக்கு கல்யாணமே நடக்காதுங்க. இவனுக்கு கல்யாணமே கூடி பார்த்து சாலிச்சு போச்சுங்க. இவனுக்கு கல்யாணம் நீ நடக்காதுன்னு 10 தடவை சொன்னா அது நடக்கவே நடக்காது.
பொண்ணுக்கும் அதே தான். நீ எவ்வளவு அபசகுணமா நீ பேசுறியோ உன்னோட குலதெய்வம் உன்கிட்ட வராது. நீ அபசகுணமா பேசினாலே குலதெய்வம். கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணினா சுத்தமா வராது. நீங்க கெட்ட வார்த்தை நீங்க பேசுனீங்கன்னு சொன்னா கண்டிப்பா உன் குடும்பத்துல உன் குலதெய்வத்தோட வாசம் கூட வராது. நீ என்னைக்கு நீ நல்ல வார்த்தை பேசுற அன்னைக்கு தான் வார்த்தை. கெட்ட வார்த்தைன்னா நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு தெரியுது. ஆனா இந்த கெட்ட வார்த்தைங்கிறது வீட்டுல யூஸ் பண்ண. ஆனா சில வீட்டுல பாருங்க, அர்ச்சனை படிக்கிற மாதிரி வீட்டுல காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா காது கொடுத்து கேட்க முடியாது. அந்த அளவுக்கு வார்த்தைகளை நம்ம கேட்கிறோமா, கேட்காம இருக்கோமா நினைச்சு பாருங்க. அது சில பேர் படிச்சவங்கள இங்கிலீஷ்ல திட்டிப்பாங்க, இங்கிலீஷ்ல அந்த கெட்ட வார்த்தைகளை சொல்லி திட்டிப்பாங்க. அதெல்லாம் வேற. எதுக்காக சொல்றேன்னு, இந்த குலதெய்வ நடமாட்டம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வத்துடைய பூர்ண அருள் நமக்கு இருக்கணும். தெய்வத்தை போய் தெய்வம் எங்க இருக்கோ அந்த இடத்துல போய் நம்ம அந்த தெய்வத்தை வணங்கி அந்த தெய்வத்துக்கு ஒவ்வொருத்தர் சைவமா இருக்கிறவங்களும் இருக்காங்க, அசைவமா இருக்கிறவங்களும் இருக்காங்க, காட்டுப்பகுதியில இருக்க தண்ணி குளத்துல இருக்கிறவங்க இருக்காங்க, நிறைய இடத்துல இருக்காங்க. அந்த குலதெய்வ வழிபாட நீ ஆத்மார்த்தமா மனதார உன்னுடைய நீங்க உன் குடும்பம் க்ஷேமமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், குழந்தைகளுக்கு கல்யாணம் நடக்கணும், குழந்தைகளுக்கு புத்திர பேர் இருக்கணும், புத்திர பேரெல்லாம் குறை இல்லாம இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த குலதெய்வத்துக்கிட்ட நீ மன்றாடி வழிபாடு பண்ணணும். அப்பதான் அந்த குலதெய்வத்தோட நடமாட்டம் குடும்பத்துல இருக்கும். அந்த வைப்ரேஷன் தெரியும். இல்லைன்னா வைப்ரேஷனே சுத்தமா இருக்காது. பேட் வைப்ரேஷன் தான் வரும். சுத்தமா நல்ல வைப்ரேஷனே உங்களுக்கு இருக்காது. பொழுது விடிஞ்சு பொழுது விடியும் போதே 10 சண்டையோட பொழுது போனா 10 சண்டையோட அப்புறம் எப்பா சாமி தெய்வமே வராது. விலகி வீட்டுல இருக்கிற தெய்வமே விலகி நிற்கும். சில பேர் வீட்டுக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த சுவாமி ரூம் போனாலே நான் நிறைய சொல்லியிருக்கேன், சுவாமி ரூம் போனாலே நிறைய ஒரு பவரா இருக்கும். அப்ப நல்லா அமோகமா வச்சு நல்ல சாமி படம் நல்லா திருப்தியா நன்னா வச்சிருக்காங்க, ஒரு பூ நன்னா வச்சு அமோகமா சாமி கும்பிட்டுருக்காங்க. சில பேர் அந்த இடத்துக்கு சாமி இடத்துக்கு போனாலே நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். பார்த்தீங்கன்னா சுவாமி படம்லாம் ஒரு மாதிரி இருக்கும், பச்சை பிடிச்சி போய் ஒரு மாதிரி அந்த கண்ணாடி கூட தொடச்சிருக்க மாட்டாங்க சில இடத்துல, அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். தெய்வம் கூட விலகி இருக்கும். உன்னுடைய நீ ஆத்மார்த்தமா பூஜை பண்ற இடம் அது ஒண்ணுதான். அந்த ஒரு குலதெய்வம், அந்த ஒரு விளக்கு தானே நீங்க ஏத்துறீங்க. வீட்டுல ஒரு விளக்கு ஏத்துறவங்க இருக்கீங்க, 3 விளக்கு ஏத்துறவங்க இருக்கீங்க, லைனா வச்சு விளக்கு ஏத்துறவங்க இருக்கீங்க. உங்களுடைய குடும்ப சம்பிரதாயம் எப்படி விளக்கு ஏத்துறீங்க? அந்த விளக்கு குலதெய்வம் பேரெல்லாம் சொல்லி விளக்கு ஏத்துறீங்களா? அப்ப அந்த குலதெய்வத்தோட நடமாட்டம் இருக்கணும் இல்லையா? எப்ப நீங்க இந்த அபசபகனமாகவும், எப்ப நீங்க இந்த கெட்ட வார்த்தைகளையும், எப்ப நீங்க சில அதீதமான சில விஷயங்களை எல்லாம் எப்பெல்லாம் நீங்க பேசுறீங்களோ, எப்பெல்லாம் சில விஷயங்கள்லாம் நீங்க பண்றீங்களோ, அப்பெல்லாம் உங்களுக்கு அந்த ஓடியே போயிடும். அப்பா வேணாண்டாப்பா உன்கிட்டயே நான் வரல அப்படின்ட்டு போயிடும். இன்னொருத்தர் சில பேர்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, வருஷம் தான் குலதெய்வம் கோயிலுக்கே போகணும், அதுக்கு நடுவில் போனா நமக்கு ஆகாதுன்னு நினைச்சிட்டு. குலதெய்வம் கோயிலுக்கு போறதுக்கு 4 கிழமை நட்சத்திரம்லாம் கிடையாது. இவனுக்கு எப்போ தோன்றுதோ அப்போ உடனே இப்ப குலதெய்வத்தை போய் பாரு. உனக்கு ஒரு வேலை கிடைக்கணுமா, உடனே அந்த குலதெய்வத்தை போய் ஆத்மார்த்தமா வேண்டு. அந்த குலதெய்வ நடமாட்டத்தை வீட்டுக்கு முதல்ல வரவை. அதை நீ வர வச்சாலே நீ அமோகமா இருப்ப. சரிங்களா? அதே போல குலதெய்வம் இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் சொல்றோம் இல்லையா, சில விஷயங்கள்ல நமக்கு இதெல்லாம் இருந்தா நமக்கு வந்து குலதெய்வத்தோட அனுகிரகம் நமக்கு பூரணமா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. அது என்னென்ன ஒரு சில ரீசன்ஸ் அப்படின்னு, முதல் விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, நீங்க இப்ப வீட்டுல இருக்கீங்க, எதிர்பாராமல் திடீர்னு ஒரு கும்பாபிஷேக பத்திரிக்கை வருது. கும்பாபிஷேகம் கோவில்ல பண்றோம், நீங்க கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கும்பாபிஷேக பத்திரிக்கை கொடுக்குறாங்க பாத்தீங்களா. அது முதல் விஷயம். ரெண்டாவது, ஏதாவது ஒரு கோவிலுக்கு போயிட்டு அவங்க பிரசாதம் கொடுக்கறது. ஏதாவது ஒரு கோவிலுக்கு போயிட்டு வராங்க, ஒரு அம்மன் சமயபுரம் போயிட்டு வந்திருப்பாங்க, ஸ்ரீரங்கம் போயிட்டு வந்திருப்பாங்க, திருப்பதிக்கு போயிட்டு வந்திருப்பாங்க, ராமேஸ்வரம், ஏதோ ஒரு கோவிலுக்கு போயிட்டு வராங்க. வந்த உடனே உங்களுக்கு வீடு தேடி எடுத்துன்னு பிரசாதம் கொடுக்குறாங்க. பழனிக்கு போயிட்டு வராங்க, திருச்செந்தூர் போறாங்க, பிரசாதம்னு உங்ககிட்ட கையில திடீர்னு உங்க கைக்கு ஒண்ணு வருது அப்படின்னு சொன்னா அது ரொம்ப மிகுந்த அதி உன்னதமானது அப்படின்னு சொல்லலாம். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, கர்ப்பிணி பெண் வீட்டுக்கு வருது. எதிர்பாராமல் கர்ப்பிணி பெண் வீட்டுக்கு வர்றது. மாசமா இருக்கிற பெண்ணு, நிறை மாதமாக இருக்கிற பெண்ணாக இருக்கட்டும், அல்லது ஒரு 5 மாசம் 6 மாசமா இருக்கக்கூடிய அந்த மாசமா கர்ப்பிணி பெண் சடனா வீட்டுக்கு வர்றது. அவங்க ஒருத்தரா இல்லாம 2 பேரா இருக்காங்க இல்லையா, அவங்க வீட்டுக்கு வர்றது. அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா, சுமங்கலி பூஜை செய்ய வீட்டுல உங்களை அழைக்கிறது. சுமங்கலி பூஜைக்கு சில பேர் கூப்பிடுறாங்க. விளக்கு பூஜை பண்றோம், நம்ம விளக்கு பூஜை எல்லாம் வீட்டுல பண்றோம். சுமங்கலி பூஜைக்கு சில பேர் கூப்பிடுவாங்க. ஒரு 5 சுமங்கலி வேணும், ஒரு 7 சுமங்கலி 9 சுமங்கலி இருந்து பூஜை நாங்க பண்ண போறோம் உங்களை கூப்பிடுறாங்க இல்லையா, சடனா கூப்பிடுறாங்க இல்லையா. ஸோ நீங்க அம்மா நீங்க உட்காந்து நீங்க பேரம்பேத்தி எல்லாம் எடுத்தவங்க, நீங்க குங்குமம் எடுத்துக்கோங்க, வீட்டுல சுமங்கலி பூஜை பண்றோம், நீங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறோம் இல்லையா. இதெல்லாம் பாத்தீங்கன்னா தெய்வ வாசத்துடைய
முக்கியமான விஷயங்கள், தெய்வ வாசத்துடைய முக்கியமான அறிகுறிகள், முக்கியமான வாசங்கள் இதெல்லாமே. ஸோ அப்ப அந்த குலதெய்வம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து வருது. இது இல்லாம நமக்கு கோவில், ஏதாவது ஒரு கோவில்ல இருந்து விபூதி பிரசாதம் வருது. எதேர்ச்சியா கோவில்ல இருந்து கும்பாபிஷேகம் பண்ணியிருப்பாங்க. ஒரு கோவில்ல 108 கலசம்லாம் வச்சு பூஜை பண்றாங்க, கும்பாபிஷேகம்லாம் பண்றாங்க. அந்த மாதிரி கலசம் பூஜை பண்ணும்போது நம்ம எதிர்பார்த்திருக்க மாட்டோம், நமக்கு ஒரு கலசம் கொண்டு கொடுப்பாங்க. ஒரு பூர்ண நூல்லாம் சுத்தி ஒரு கலசம் நமக்கு கிட்ட கொண்டு கொடுப்பாங்க. நாங்க கலச தீர்த்தத்தோட நம்ம கொண்டு கொடுப்பாங்க. இந்தாங்க வச்சுக்கோங்க, நீங்க உங்களோட இது சுவாமிக்கு பிரசாதம் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு கலசம் கொடுப்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கு அந்த தெய்வத்துடைய அனுகிரகம் இருந்தால்தான் இதெல்லாம் உள்ள வரும், இல்லைன்னா வராது. அப்ப அந்த குலதெய்வத்துடைய நடமாட்டம் இருக்கா, ஒரு நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு வருதா? இப்ப நீங்க சொல்லுங்க, நீங்க எத்தனை பேர் நீங்க சுமங்கலி பூஜைக்கு போயிருக்கீங்க? எத்தனை பேருக்கு இந்த மாதிரி எதிர்பாராம பிரசாதங்கள் வந்திருக்கு? எத்தனை பேருக்கு உங்களுக்கு இந்த மாதிரி கலசங்கள் எத்தனை பேருக்கு உங்களுக்கு இந்த மாதிரி கிடைச்சிருக்கு? எத்தனை பேர் வீட்டுல சடனா கர்ப்பிணி பெண் வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறத நீங்க சொல்லுங்க. சரிங்களா? சுபம்.